all of you. Close your eyes, we'll pray. Father, we thank you for this wonderful day that you've given us. Thank you for all the rich blessings that we receive from your hand. Thank you for being with us and for guiding us and for leading us, Lord. We commit this Kamarajar event into your hands. All the efforts, all the tireless work of the teachers, let it be paid enough. I pray for our students, those who are taking the stage, give them good grace and your blessing. Be with us for the rest of this time. I pray all these things in your name. Amen. கண்ணியமிக்க இந்த அவைக்கு முறைப்படி வரவேற்பு அளிப்பது நமது கடமை. அந்த வகையில் நம் விழாவின் தொடக்கமாக அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்க மேடைக்கு வருகிறார் எமது எபினேசர் பள்ளி மாணவி யாஷிகா ஏஞ்சல் அவர்கள். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். கல்வியே ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும் மிகப்பெரிய செல்வம் என்ற உயரிய எண்ணத்தை செயல்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் கல்வியின் ஒளியை கொண்டு சென்ற கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நம் பள்ளி தாளாளர் திரு தியாகராஜன் மார்க்கஸ் மற்றும் முதன்மை தாளாளர் திருமதி விஜயா தியாகராஜன் மார்க்கஸ் அவர்களை மனமார்ந்த அன்புடன் வரவேற்கின்றேன். ஆசிரியர்களின் வழிகாட்டியாய், மாணவர்களின் கலங்கரை விளக்கமாய், பள்ளியின் ஒழுக்கமும் பெருமையும் பறைசாற்றும் ஒரு தலைமை பீடமாய், அதிகார குரலாய் இல்லாமல் அன்பான வழிகாட்டுதலால் எங்கள் அனைவரையும்
செம்பனிடம் உன்னத தலைவராகும் எங்கள் தலைமை ஆசிரியர் திரு சி. எசேக்கியல் ஜான் அவர்களையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நல்முத்துக்கள் நிறைந்த சபையினிலே நற்பெருமைகள் கொண்ட நாயகமாய் எங்கள் அழைப்பினை ஏற்று வந்து இவ்விழாவிற்கு மகுடம் சூட்டிய எங்கள் மதிப்பிற்குரிய மாண்பலரே, உங்களின் வருகை எங்களின் பெருமை, உங்களின் வார்த்தைகள் எங்களின் வலிமை என இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள திருமதி சி. சசிகுமாரி அவர்களையும் அன்போடு வருக வருக என என் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இருள் சூழ்ந்த உலகினிலே அறிவெனும் சுடரேற்றி அறியாமை இருள் நீக்கும் அகிலத்தின் வழிகாட்டிகள், புத்தக பக்கத்திலே புதியதோர் உலகம் காட்டி எழுத்துக்களின் வடிவிலே எங்கள் எதிர்காலம் செதுக்கிய சிற்பங்களாய் எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியின் அன்றாட செயல்பாடுகள் சிறப்பாக அமைய உறுதுணையாக இருக்கும் அலுவலக மற்றும் பள்ளி பணியாளர்கள் அனைவரையும் மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவின் மையங்களான அன்பு மாணவ மாணவிகள் அனைவரையும் உற்சாகத்துடன் வரவேற்கின்றேன். அனைவரின் ஒத்துழைப்பாலும் பங்கேற்பாலும் இன்றைய காமராஜர் பிறந்தநாள் விழா இனிதே சிறப்பாக நடைபெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வார்த்தைகளால் நம் அனைவரையும் வரவேற்ற மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகள். விழாமேடையை மங்களகரமாக தொடங்கி வைக்க கலைமகளின் அருளோடு நம் பள்ளி மாணவிகளின் அழகான பரதநாட்டியம் வரவேற்பு இதோ அரங்கேறுகிறது, கண்டு மகிழுங்கள். வருகவே 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 வருகவே, தரணியில்
திரு சி எசேக்கியல் ஜான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மேடையேறித்தான் கம்பீரமான குரலால் கருத்துக்களை பதிவு வைக்க வருகிறார் என் பள்ளி மாணவர் முஜாஹித். இலக்கு தெளிவானால் பாதைகள் புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற சாதிகள் இல்லை, இனி மத பேதங்கள் இல்லை. நம் அனைவரும் முருதாய் பிள்ளை. கிழிக்கின்ற நாள் காட்டி கிழக்கினில் வழிகாட்டி எழுப்பும் உன் தோல் தட்டி விழிக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும். தமிழை வாழ்த்துவது வழக்கம், அதுவே எந்தன் பழக்கம். தமிழே என்று என் முழக்கம், வந்தோர் அனைவருக்கும் வணக்கம். இதுவே எந்தன் உரையின் துவக்கம். தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேசப்போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு பொற்கால ஆட்சியை தந்த அவரை பற்றி இன்று நான் பேச வந்திருக்கிறேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காமாட்சி. சிறு வயதிலேயே படிப்பை தொடர முடியாத காமராஜர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறையில் இருந்த 9 ஆண்டுகளில் அங்குள்ள நூலகங்களை பயன்படுத்தி உலக தலைவர்களின் சுயசரிதைகளையும் நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் படித்து தனது அறிவை வளர்த்து கொண்டார். தன் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன் தாயார் வீட்டிற்கு அதிகாரிகள் குடிநீர் குழாய் இணைப்பதற்காக முயன்றனர். அதனை அறிந்த காமராஜர் அதை தடுத்து நிறுத்தினார். இவர் மறைந்தபோது அவரிடம் இருந்த சொத்துக்கள் சில கதர்வேட்டிகள், சட்டைகள், கிழிந்து போன ஒரு ஜோடி செருப்பு, புத்தகங்கள், 150 ரூபாய் பணம் மட்டுமே. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் போலீஸிடமிருந்து தப்பிக்க பல திட்டங்களை ஆண்டார். முக்கிய தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட போது உள்ளூர் தலைவர்களுக்கு தெரிவிக்க மறைமுகமாக செயல்பட்டார். பின்னர் பணியை முடித்த பிறகே சரணடைந்தார். அரசியலுக்கு அப்பால் தமிழகத்தின் தொழில்துறை நிறுவனத்திற்கு அடித்தளம் அளித்தார். குந்தாம் நீர்மீன் திட்டம் போன்ற திட்டங்களிற்கு முக்கிய அடித்தளம் அளித்தார். 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தும் தன் அறிவுத்திறனால் அசைக்க முடியாத தலைவராக இருந்த காமராஜர் சிறு வயதிலேயே பாக்ஸிங்கும் சிலம்பமும் கற்ற அவருக்கு தன் எதிரிகளின் குரலை விட தன் மக்களின் குரல் தான் பெரிதாக தெரிந்தது. காமராஜர் என்பது ஒரு எளிமையின் அடையாளம். நாமும் அவரை போலவே எளிமையை கடைபிடித்து வாழ்வோம். முடியாது என்று சொல்லி முடங்கி கிடைக்காதே, கடிகாரத்தின் உழைப்பை கவனி, கவலை கொள்ளாதே. தடைகளை தகர்த்தெறிவோம், உழைப்பாலை உயர்ந்திடுவோம், அன்பால் உலகை வென்றிடுவோம். கல்வியே சிறந்தது, கண்கள் போல் ஒளிர்வது. கல்வியை வலியுறுத்தி, ஒழுக்கத்தை மிகைப்படுத்தி, காலத்தை முன்னிறுத்தி. காமராஜரை பற்றி பேசியதெனவோ சுருக்கம், ஆனால் கருத்தோ பெருக்கம். இனி தேவையில்லை விளக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தன் கருத்துக்களை பதிவு செய்த முஜாஹித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மழலை சொல்லையே அமிர்தம் என்பார்கள். அப்படிப்பட்ட அமிர்தமான மொழியின் நம் குட்டி செல்வங்கள் வழங்கும் மலையர் கவிதை இதோ. அனைவருக்கும் வணக்கம். கவிதை தலைப்பு கர்மவீரன் காமராஜர். தமிழ்நாட்டில் தங்கமே, பதிக்க வைத்த தெய்வமே, உழைப்பால் விருந்தவர் நீரே, கல்வி வளர்ச்சி விரும்பியவரே, தன்னையே மறந்து கல்வருமே விரும்பாதவரே, பிறரை நினைத்த தெய்வமே, யாரும் மேற்காதவரே, இருப்போல் நடந்தவர், நாட்டுக்கு உழைத்த உத்தமரும் நீரே, கல்விக்கு
காமராஜர் வாழ்க வாழ்க. நன்றி. கொஞ்சம் தமிழால் நம் நெஞ்சத்தை கொள்ளையடித்த மழலைகளுக்கு அன்பான முத்தங்களும் வாழ்த்துக்களும். அளித்த கல்வி செம்மல் ஐயா, இன்றைக்கு உந்தன் பிறந்த நாள். கொள்கை குன்றுக்கு எங்கு காணும் திருவிழா. 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் செல்வமகனாய் உலகில் அவதரித்தாய். தேசப்பற்றை உயிர் மூச்சாக கொண்டு உன்னுடைய 16ஆம் அகவையில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வேதாரண்யம் போராட்டத்திற்காக சிறைவாசம் மேற்கொண்டாய். நீ போராடிய போராட்டங்கள் தான் எத்தனை, நீ புரிந்த சாதனைகள் தான் எத்தனை எத்தனையோ. ஆயிரத்து 1960 தமிழக முதல்வராக பணியேற்றுக் கொண்ட போது முதல் நாள் முதலே நீ ஆற்றிய பணிகளை கணக்கிடுவது மிகவும் கடினமானது. குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு 17,000 பள்ளிகளை திறந்து வைத்தீரே. ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வயிறு மற்றும் அறிவு பசியை ஒரு சேர அமர்த்திய தாயல்லவா நீர். அது மட்டுமா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலையளிக்க தொழில்துறை பட்டறைகளை தொடங்கினாய். நெய்வேலி நிலக்கரி திட்டம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி தொழிற்பேட்டை என 15க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகளை உருவாக்கினாய். தமிழகத்தின் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயிகளை காக்கும் கடவுளாய் விளங்கினாய். அதற்காக பல நீர்ப்பாசன திட்டங்களையும் அணைகளையும் ஏற்படுத்தினாய். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானிசாகர் திட்டம் போன்ற 18 திட்டங்களை ஏற்படுத்தி பல தடைகளை கடந்து செழிப்பான தமிழகத்தை உருவாக்கினாய். மக்கள் மனதிலே முடிசூடா மன்னன் நீ. பாரத ரத்தினா போன்ற விருதை பெற்றாலும் எளிமையை மட்டுமே தன் வாழ்வாக கொண்டு சமூகத்திற்காகவே வாழ்ந்த தியாக செம்மல் ஐயா நீர். அதனால்தானோ என்னவோ உங்களை கர்ம வீரர் என்று அழைத்தார்கள். மாநில முதலமைச்சராக இருந்தபோது வாடகை வீடு, கதர்வேட்டி, சட்டை, புத்தகம் 150 ரூபாய். இதுவெல்லாம் உன்னுடைய எளிமையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஓர் தலைவனை தமிழகம், ஏன் உலக வரலாறு இனி சந்திக்குமா? பச்சை தமிழன் என பகுத்தறிவு தந்தை இச்சையுடன் உன்னை உச்சி முகர்ந்தார். கருப்பு காந்தி என உன்னை இந்த கடல் சூழ் நாடு கைகூப்பி தொழுததன்றோ? உன் வாழ்க்கையே ஒரு பாடமாய் அனைவருக்கும் நிலைநாட்டினாய். இன்றைக்கு உந்தன் பிறந்த நாள். என்றைக்கும் அது எல்லோருக்கும் சிறந்த நாள். ஐயா,
உங்களுக்கான மரியாதையை எங்களது நடனத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறோம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. சொற்களை அழகாக கோர்த்து கவிதை மழையின் நம்மை நினைய வைக்க வருகின்றார்கள் என் பள்ளி மாணவ மாணவிகள். இதோ உங்களுக்காக ஒரு கவிதை சாரல். என் பெயர் வைஷ்ணு. அன்பும் பண்பும் நிறைந்தவரே, ஆளுமை உடைந்தவரே, உலகம் போற்றும் முத்தமரே, எளிமையாய் வாழ்ந்து காட்டியவரே, பள்ளி சாலைகள் அமைத்தவரே, ஏழைகளின் கனவு நாயகனே, கர்ம வீரரே, காமராஜரே, கிங் மேக்கரே, படிக்காத மேதை எல்ல நீவீர், படித்தவர்களுக்கு எல்லாம் மேதையாய் திகழ்பவரே, தேசம் உள்ளவரை போற்றுவோம். நன்றி. உழைப்பால் உயர்ந்த வல்லர் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, நாட்டிற்கு வாழ்ந்த நல்லவர் இவரே, கரைவேட்டி கட்டி கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரரே, மனிதருள் மாணிக்கமே. எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. விருதுநகரின் வீரரே, படிக்காத மேதையே, கல்விக்கண் திறந்த காந்தி வழி வந்த எங்கள் தென்னாட்டு காந்தியே. தன்னை மறந்து பிறரை நினைத்தார், தன் வீட்டை மறந்து நாட்டுக்காக வளர்ந்த அன்பின் சிகரம் இவரே. கல்விக்கண் திறந்த காமராசரே, உங்கள் தியாகம் ஒரு சுவர். அன்னையிட்டு கல்வி தந்த வல்லவரே, உங்கள் பாதையே என் வழி. 2ஆம் வகுப்பு தொடங்கி 4ஆம் வகுப்பு வரை என் ஆசிரியர் குறித்து தந்த மாதிரி உங்களை எடுத்துக்காட்ட எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் எளிமைதான் என் வாழ்க்கைக்கான பாடம். கர்ம வீரரே, காமராஜரே, புகழ் பாட வேண்டும், நாளும் புகழ் பாட வேண்டும். ஊருக்கு ஒரு பள்ளியை திறந்தார், உலகை அறிய வைத்தார், மாணவர் மனதை அறிந்தார், மதிய உணவு கொடுத்தார், எப்போதும் எளிமையாக இருப்பார், ஏழைகளை உயர வைப்பார். நன்றி, வணக்கம். நான் காமராஜர் பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியை பொங்கும் நல்ல நாள். ஏழ்மையாக வாழ்ந்த தலைவர், ஏழைகளுக்கு உதவி செய்த தலைவர், கல்வி வேண்டும் என்றவர், குழந்தைகளுக்கு படிக்க வழி செய்தவர், மதிய உணவு கொடுத்த நல்லவர், மக்கள் மனதில் இருந்தவர். நாமும் நன்றாக படிப்போம், காமராஜர் வழியில் நடப்போம். வாழ்க காமராஜர், வாழ்க காமராஜர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் பிரகனா. என் பெயர் கவினிலா. காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். இவரை கல்வி தந்தை என்று அன்புடன் அழைப்பர். அவர் காலத்தில் புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு சென்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கர்ம வீரர் என்றும் போற்றப்பட்டார். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாளாவா. இவருடைய இயற்பெயர் காமாட்சி.
அவரோட தாயார் செல்லமாக ராஜா என்று அழைப்பேன். காமராஜரின் தந்தை, அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. நன்றி. இந்த குழந்தைகளின் மழலை பேச்சை நாம் ரசித்த இந்த நிமிடங்கள் நம்மை எல்லாம் மீண்டும் நம்முடைய குழந்தை பருவத்திற்கே அழைத்து சென்று விட்டது என்பதுதான் உண்மை. இப்போது நம் செல்ல குழந்தைகள் முதல் 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தங்கள் மழலை மொழியின் காமராசர் அவர்களின் பெருமைகளை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு வருகிறார்கள். அவர்களின் இனிய பேச்சை உற்சாகமாக கரவொலியோடு வரவேற்போம். போவே நேர்மையோடு வாழ்வேனே. மதிய உணவு நலவா? ஏழ்மையோடு வாழ்வோமே. நான் பள்ளிக்கு செல்வேனே. ஒழுக்கத்துட வாழ்வோமே. உழைப்போமே. கல்வி தந்த கண் திறந்த காமராஜனுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாங்கள் கர்ம வீரர் காமராசரை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளோம். காமராஜர் அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். அவர் விருதுநகரில் பிறந்தார். சிறு வயதிலே பள்ளி படிப்பை நிறுத்தினார். ஆனால் கல்வியின் மதிப்பை நன்றாக உணர்ந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். பலமுறை சிறைக்கு சென்றார். பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெயர் பெற்றார். ஏழை மாணவருக்கு கல்விக்காக பாடுபட்டார். பல புது பள்ளிகளை தொடங்கினார். பள்ளிகளை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் அனைவரும் மதிக்கப்பட்டார். அவர் தன்மை ஒழித்து தயாக்கம் எடுத்து காட்டவில்லை. அதனால் அவர் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பிறந்த நாள் கல்வியில் வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. காமராசர் காட்டிய வழியில் நாமும் நன்றாக படித்து நல்ல மனிதர்களாக வளர வேண்டும். என்ன கிலா எல்லாம் அப்படியே இருக்கு? நீ சாப்பிடவே இல்லையா? வேகமாக சாப்பிட்டுட்டு தூங்க போ. நாளைக்கு ஸ்கூல் போகணும். ஓகேம்மா. நான் அரக்கி நம்பர் 1. இந்த காலத்து பிராண்ட் ஸ்மார்ட் போன் ஒட்டுணி
என்னை தொட்டா விடவே மாட்டேன். அகிலன் இப்போ என்னோட அடிமை. நான் தான் அரக்கி நம்பர் 2 ஆன்லைன் கேம். அகிலனோட தூக்கத்தையும் நிம்மதியும் சுட்டு தள்ளிடுவேன். நான் தான் அரக்கி நம்பர் 3 யூடியூப். நாங்கள் இருக்கும் வரை இவனுக்கு புத்தகமே வேண்டாம். நான் தான் தமிழ். நான் முத்தமிழ் பாரதியாரும் திருவள்ளுவரும் தந்த அறிவு நான். அகிலனை உங்கள் மாய வழியில் விழவிட மாட்டேன். நான் அறிவியல் போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விவேகத்தை நான் தான் தருகிறேன். நான் கணிதம் வாழ்வில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற கணக்கை நான் அவனுக்கு கற்றுத் தருகிறேன். நான் தான் மைதானம். போனை தூக்கி போட்டு விட்டு வெளியே வந்து விளையாடு. உடல் பலம் பெறும். நான் தான் ஒழுக்கம். நான் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறேன். வணக்கம் மாணவர்களே. தேர்வு முடிந்து விட்டது. இந்த முறை வகுப்பில் முதல் மதிப்பெண் அகிலன். ஆமா பிள்ளைங்களா, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணுங்கிற ஆசையில தான் மதிய உணவு கொடுத்து உங்களை பள்ளிக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இப்போ காலம் மாறி போச்சு. எங்க காலத்துல படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இல்லை. நாங்கள் தேடி தேடி போய் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் உலகமே இருக்குது. இந்த வசதிகளை வச்சு வெறும் பொழுதுபோக்கில் மட்டும் காலத்தை வீணடிக்காமல் புதுசாக கற்றுக்கிறதுக்கும் அறிவை வளர்க்குறதுக்கும் பயன்படுத்துங்க. படிப்புங்கிறது மார்க்குக்காக மட்டும் இல்லை. பரீட்சையில் 100க்கு 100 வாங்குறது மட்டும் படிப்பில்லப்பா. நீங்கள் படிக்கிற படிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு உதவணும். உங்களை நல்ல மனுஷனாக மாற்றணும். மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு படிங்க பிள்ளைங்களா. தொழில்நுட்பம் வளர்ந்ததால் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக கிடைக்குது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உழைப்பு ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட்டை தேடாதீங்க. கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பு தான் உங்களை உயரத்தில் உட்கார வைக்கும். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததே ஏழை மாணவர்களுக்கும் படிப்பு வேணும் என்ற சமூக நோக்கத்தில் தான். நீங்கள் நல்லா படித்து பெரிய ஆளானா மட்டும் போதாது. அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வாழ வச்ச இந்த சமூகத்துக்கும் ஏதாச்சும் நல்லது செய்யணும். படித்தவங்க கிட்ட தான் ஒழுக்கமும் மற்றவங்க மேலே அன்பும் அதிகமாக இருக்கணும். வாழ்க்கையில் வறுமையோ தோல்வியோ வந்தால் பயப்படாதீங்க. விடாமுயற்சியோடு போராடுங்க. இந்த நாட்டுக்கு நீங்கள் தான் தூண்கள். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் நல்லா படிங்க பிள்ளைங்களா. படிப்பு தான் எல்லாம். நன்றி. நன்றி ஐயா. கைபேசி நம்மை ஆளக்கூடாது, நான் தான் ஆள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். மேடையை மேலும் உற்சாகப்படுத்த வண்ணமயமான ஆடைகளுடன் துள்ளலான இசைக்கு நடனமாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். அரங்கம் மதிர கைத்தட்டல்களோடு அவர்களை வரவேற்போமா? தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தி
காந்தியாக வாழ்ந்த காமராசரு. தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, கழனி காட்டுல மாடு மேய்ச்ச புள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டிக்காட்டு பசங்கள, பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். சொத்தை சேர்க்காத சொக்கத்தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். சொத்தை சேர்க்காத சொக்கத்தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. பார்ப்பவர்களை அப்படியே கட்டி போட்ட ஒரு அருமையான நடனம். மாணவிகளுக்கு பாராட்டுகள். வார்த்தைகளால் விவாதம் செய்ய அடுத்ததாக தன் அழகான பேச்சாற்றலால் நம்மை ரசிக்க வைக்க மேடைக்கு வருகிறார் நம் பள்ளி மாணவ மாணவிகள். அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் அஹ்மதிகான். என் பெயர் ஆ சாய் பிரசாத். என் பெயர் ஜே ஜெய்ரோஷ்னி. ஜூன் 15 கல்வி வளர்ச்சி நாளாம். ஆம், கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளாம். கதிருக்குள் ஒளிந்து கிடந்த கருப்பு தங்கம் நீ, எவற்றுக்கும் அஞ்சாத புரட்சி சிங்கம் நீ. நீயா படிக்காதவன்? இல்லை இல்லை, கல்விக்கு வழி கொடுத்து எனக்கு வழி கொடுத்து காலத்தை வென்றவன் நீ. யானையின் எழுச்சி இலக்கு, உன்மேல் இல்லை வழக்கு. நீ அணைகளை கட்டிய அணியா விளக்கு, அரியாசனத்தின் மீது ஆசை இல்லை உனக்கு. ஆசையெல்லாம் அறியா ஜனங்களின் மீது கிழித்த வைக்கிறது உன் தாச தொண்டு, புகழால் வாழிய நீ பல்லாண்டு.
கல்விக்கு கோயில் கட்டிய கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பொற்பாதங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய குடும்பத்தில் பிறந்து தமிழகத்தின் முதலமைச்சராகி ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயர்த்திய மாபெரும் தலைவர். படிப்புதான் ஒருவனை உயர்த்தும் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் இலவச கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பள்ளிகளில் குழந்தைகள் பசியோடு படிக்கக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். ஊருக்கு ஒரு பள்ளி, பள்ளிக்கு ஒரு சாலை என கல்வி புரட்சி செய்தவர். ஆடம்பரம் மற்ற எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நேர்மையின் இலக்கணம். எந்தவித சுயநலமும் இல்லாமல் தன் நாட்டின் வளர்ச்சிக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாகி. அவர் கண்ட கல்வி வளர்ச்சி திட்டங்கள் தான் இன்றைய தமிழகத்தின் முன்னேற்றத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழியில் நாமும் நடந்து நாட்டை உயர்த்துவோம். 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் ஏழை நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தார். இவர் 6ஆம் வகுப்பு முதல் படிப்பை நிறுத்திவிட்டார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் படிக்க வைத்தவர் இவர்தான். இதனால் தான் இவரை கல்வி தந்தை என்று அழைக்கிறோம். 1963இல் முதலமைச்சரானார். அப்போது ஏழை பிள்ளைகள் பசியினால் பள்ளிக்கு வர முடியவில்லை. உடனே கொண்டு வந்தார் இலவச மதிய உணவு திட்டம். இலவச சீருடை, இலவச புத்தகம், இலவச நோட்டுகள் என ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு தொடக்கப்பள்ளி திறந்து வைத்தார். இவரால் தான் நாம் இன்று பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிக்கின்றோம். விவசாயம்தான் தமிழ்நாட்டின் முதுகெலும்பு என்று சொன்னார். பரம்பி குளம், வைகை அணை, கிருஷ்ணகிரி அணை என்று பல அணைகள் கட்டினார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் சொந்தமாக வீடு இல்லை, கார் இல்லை, வங்கியில் பணம் இல்லை. 1963இல் கட்சியை வலுப்படுத்த காமராஜர் திட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்றார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று சொன்னார் நம் தலைவர். ஊழலில்லாத ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, கடின உழைப்பு, இதுதான் அவரின் கொள்கை. நண்பர்களே, காமராஜர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து தான் கல்வி. அவரின் கனவு கல்வி, படித்த தமிழ்நாடு, பசியில்லா தமிழ்நாடு. காமராஜரின் கனவை நிறைவேற்ற நாம் எல்லோரும் நன்றாக படித்து நாட்டுக்காக உழைப்போம். வாழ்க காமராஜர் புகழ், வளர்க தம் தமிழ். நன்றி, வணக்கம். முதுமுனைவர் அரங்கபாரியவர்கள் தமிழ் மொழியை இவ்வாறு வாழ்த்தினாராம். வழுதி வளர்த்த தமிழே, வயற்காட்டு புழுதி வளர்த்த தமிழே, தொல்காப்பியன் எழுதி வளர்த்த தமிழே, சங்கப்புலவன் உழுது வளர்த்த தமிழே, இளங்கோவடிகள் எடுத்து வளர்த்த தமிழே, சீத்தலை சாத்தன் செதுக்கி வளர்த்த தமிழே, தாயுமானவர் தட்டி வளர்த்த தமிழே, வடலூர் வள்ளலார் வாடி வளர்த்த தமிழே, வீரமாமுனிவர் விரும்பி வளர்த்த தமிழே, கம்பன் கட்டி வளர்த்த தமிழே, வில்லிபுத்தூரார் விட்டு வளர்த்த தமிழே, முத்தமிழறிஞர் கலைஞரும் கண்ணதாசனும் காதலித்து வளர்த்த தமிழே, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பேசி வளர்த்த தமிழே, என் தாய் தமிழாம் தனித்தமிழே, உமக்கு என் முதல் வணக்கம். இன்றைய தினம் காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியின் முதல்வர் திரு எசேக்கியல் ஜான் அவர்களுக்கும், இப்பள்ளியை கல்வி செல்வத்திற்கு வழிகாட்டும் விதமாக அறிவுத்தூண்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும், கள்ளமில்லா சிரிப்பினிலே நெஞ்சம் நிகழ வைக்கும் மாணவ மழலை கண்மணிகளுக்கும் என்னுடைய மதிய வணக்கம். உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் தெரியுமா?
எவ்வளோ அழகாக செய்கிறீங்க. குழந்தைங்களா இருந்தாலும் அந்த மழலையை கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு பேசவே தோணலை. ஏன்னா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அப்படி தானே? காமராசரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்போ எல்லோரும் சொன்னாங்க தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே? அது காமராசர் பிறந்தனால ஏன் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்குறோம்? இந்த கல்வி வளர்ச்சி நாள் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, காமராசர் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, 1903 ஜூலை 15 திரு குமாரசுவாமி சிவகாமி அம்மாளுக்கு மகனாக தோன்றியவர். அவர்தான் இன்றைய விழா நாயகர், நம்முடைய கதாநாயகர், கர்மவீரர் காமராசர். இந்த காமராசர் அவருடைய ஆசிரியர் அவரை பற்றி பேசும்போது, நம்மளையெல்லாம் பற்றி பேசின ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க? பெற்றோரை கூப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? உங்கள் பிள்ளைங்க படிக்கவே இல்லை, அல்லது குறும்பு பண்ணுறாங்க, அல்லது நல்லா படிக்கிறாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க? அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய ஆசிரியர் என்ன சொன்னார்? அவர் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். அவருடைய ஆசிரியர் சொன்னார், பெருமையாக அவரை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், எளிய குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்து உன்னத நிலையை அடையக்கூடிய மனிதர்களுள் உண்மையான ஒரு தொண்டர் என்னுடைய மாணவர். அவரை பற்றி நினைக்கும் பொழுது, அவர் என்று சொல்லும் பொழுதே என் உள்ளம் பூரித்து பொங்குகிறது அப்படின்னு சொன்னார். அவருடைய ஆசிரியர் சர்க்குணம் அவரை இவ்வாறு பெருமையோடு பாராட்டினார். இதை கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குல்ல? இப்படி ஆசிரியர் வாயிலிருந்து வரக்கூடிய இப்படி வார்த்தைகளை கேட்கும்போது இனிமையாக இருக்குது தானே? அதே போல் இந்த காமராசர் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒரு அந்த காலத்தில் இருந்தது. என்னென்னா, அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதே தான் அந்த வீட்டில் இருக்க வளரக்கூடிய குழந்தைகளும் அதே வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு குலக்கல்வி திட்டம் ஒன்று இருந்தது. அந்த குலக்கல்வி திட்டம் என்ற தற்கொலை திட்டத்திற்கு கல்லறை கட்டி அவர் பல கல்வி நிலையங்களை திறந்து இல்லாமை என்ற இருளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவூட்டியவர் தான் இந்த காமராசர். அப்படிப்பட்ட இந்த காமராசரை அவர் விருதுநகர் மாணிக்கம் என்று அழைத்தார்கள். மாணிக்கம் என்றாலே நவரத்தின கற்களில் முதன்மையானது மாணிக்கம். அப்படிப்பட்ட இந்த காமராசர் நம்மளுடைய நாட்டின் சிறந்த மாணிக்கமாக திகழ்ந்தவர். பாரதம் போற்றும் பெரும் தலைவர், பெருமைக்குரிய காமராசர் அவர்கள். இவர் இந்த கல்வி நிலையங்களை திறந்த பொழுது எல்லா மாணவர்களும் யாரெல்லாம் பசியால் வாடினாங்களோ அந்த பசியினால், அந்த வறுமையினால் இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால மதிய உணவு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதனால் நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடச்சிது. அதனால தான் கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக பேசுவோம் நாம், இல்லையா? இவர் எப்படிப்பட்ட கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய கல்வி எங்கிருந்து வருகிறது, எதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் நம் தாய்மொழியாகிய தமிழில்தான் அதிகம் உள்ளது. வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி தாய்மொழியாகிய தமிழில்தான் அதிகம் உள்ளது. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ காமராசரை போலவே நம்முடைய தேசத்தந்தை யார்? நம்ம தேசத்தந்தை யார்? காந்தியடிகள். நம்மளுடைய தேசத்தந்தையும் டால்ஸ்டாய், இவங்க 2 பேரும் நண்பர்கள். ஆனால் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டதே இல்லை. ஆனால் கடித பரிமாற்றங்கள் மட்டும் இருந்தது. அந்த காலத்தில் நம்மளை மாதிரி இப்போ இருக்கிற எல்லா வசதிகளும் அந்த காலத்தில் இல்லை, இல்லையா? அதனால் கடித பரிமாற்றங்கள் மட்டும் இருந்தது. இவர் டால்ஸ்டாய் வெளிநாட்டில் எல்லாம் படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பினார். அவர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெள்ளையர்களினுடைய ஆட்சியும் ஆதிக்கமும் அதிகமாக இருந்தது. இவங்களை எப்படியாவது வெளியேற்றிடணும், இங்கேருந்து வெள்ளைக்காரங்களையெல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம சுதந்திரமாக நம்ம இங்கே வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? இவ்வளோ ஆதிக்கமாக நம்ம நாட்டில் இவ்வளோ ஆதிக்கம் செய்கிறாங்களே, இவங்களை எப்படி நம்ம விரட்டுறது அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இருந்தார். அவர் அங்கே இப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து அவர் எங்கே வரார்? கல்கத்தாவுக்கு வரார். கல்கத்தாவுக்கு வராரு அப்படிங்கிற செய்தி காந்தியடிகளுக்கு போய் சேருது.
காந்தியடிகள் தான் இவருடைய நண்பராச்சே, அதனால அவரை பார்க்கறதுக்காக காந்தியடிகள் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நிறைய நல்ல புத்தகங்களை எல்லாம் எழுதுறீங்க, நல்ல வார்த்தைகளை எல்லாம் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இதை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? எந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறீங்க? யாருடைய புத்தகங்களை எல்லாம் பின்பற்றி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சாதாரணமாக பதில் சொன்னாராம். அட போயா, உங்கள் தென்னாட்டில் தென் தமிழகத்தில் தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய புலவர்கள் அறிஞர்கள் பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியல. அதனால் அவர் சொன்னாராம், தமிழ்நாட்டில் வள்ளுவன் ஒருத்தர் எழுதி வச்சார், அவரை பின்பற்றி தான் நான் இந்த நூல்களை எல்லாம் எழுதுகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வள்ளுவன் எழுதின நூல்களை வச்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை வச்சு அவங்க நூல்கள்லாம் எழுதுகிறாங்க, அதனால் இதை வச்சு தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம அதை எப்படி அவர்களை வெளியேற்றுறது, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது காந்தியடிகள் சொல்கிறார், இப்போ இவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பொருளாதாரமெல்லாம் அதிகமாக குழஞ்சி போயிடும், அல்லது அவர்களுக்கு நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்படலாம். அதனால் என்ன மாதிரியான அவர்களை வெளியேற்றுவதற்கு நம்ம என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு திருக்குறளை சொன்னாராம். டால்ஸ்டாய் என்ன திருக்குறள் தெரியுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற ஒரு திருக்குறளை அவர் சொன்னாராம். இந்த திருக்குறள் தான் காந்தியடிகள் அஹிம்சை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் இந்த திருக்குறள் தான். இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம நாட்டில் வள்ளுவன் எழுதி வைத்த ஒரு திருக்குறள் அவரை அகிம்சைக்கு இட்டு செல்கின்றது என்றால் அது நம்ம பெருமைக்குரிய விஷயமாக தான் கருத வேண்டும். எனவே மாணவிகளே, குழந்தை செல்வங்களே, நீங்கள் ஆங்கில வழி கல்வி படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருக்கும் தமிழ் பிடிக்குமா? தமிழ் எல்லாருக்கும் பிடிக்குமா? நான் நினச்சேன் தமிழ் உங்களுக்கு சரியாக நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, தமிழ்னாலே பயமாக இருக்குது, ஆங்கில வழி கல்வி படிக்கிறவங்க தமிழ்னாலே தமிழ் எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இல்லையா? தமிழ் எனக்கு வரமாட்டேங்குதுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன் நம்ம இப்போ எவ்வளோ அழகாக பேசுனீங்க, என்ன அருமையாக இருந்தது உங்களுடைய நாடகம், உங்களுடைய பேச்சு, அந்த மழலை பேச்சு எல்லாமே நீங்கள் வாசித்த விதம், இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது, இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல். ஏன்னா உங்களுடைய மழலை சிரிப்பினிலே நெஞ்சம் நெகிழ வைத்து விட்டீர்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது இல்லையா? அதனால் நீங்கள் இந்த தமிழ் மொழியை விரும்பி படிக்கணும், தமிழ் மொழியை விரும்பி படிக்கணும். இது ஒரு நமக்கு வாழ்க்கை பாடம், இது மொழியாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இதை ஒரு மொழி, இதில் படிச்சுட்டு மட்டும் போனால் போதும் அப்படியெல்லாம் இல்லை. தமிழ் மொழி தான் நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது. நம்ம தாய்மொழியை நீ கற்றுக்கொண்டாயானால், ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க நம்ம தாய்மொழியினுடைய வளமையையும் சிறப்பையும் உள்வாங்கி இருந்திருக்கிறார்கள். அதனால் அவங்க நம்மளை வச்சு நிறைய நூல்கள்லாம் எழுதுகிறாங்க. ஏன் நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு தமிழினுடைய வளமையும் சிறப்பும் நமக்கு தெரியவே மாட்டேங்குது, அதனுடைய அருமையை நாம் அறிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றோம். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தமிழ் மொழி பண்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்க. நிறைய குழந்தைங்க இங்கே பார்த்தேன் நான், தலையில் இப்படி வைக்கும் போதெல்லாம் ஒழுக்கம். இங்கே அவங்க சொன்னாங்க இல்லையா, கல்வி மட்டுமே ஒருவனை உயர்த்தும், கல்வி மட்டுமே ஒருவனை உயர்த்தும் என்பது அல்ல, கல்வியோடு ஒழுக்கமும் ஒருவனை உயர்த்தும், ஒழுக்கம்தான் ஒருவனை உயர்த்தும். அந்த ஒழுக்க பண்பு தான் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர்களை நம் கண்முன்னே நிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றும் அவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் அவர்களை பற்றி நாம் பேசக்கூடிய ஒரு நிலையில் இங்கு இருக்கின்றோம். அதற்கு காரணம் இப்படிப்பட்ட பண்பும் இந்த ஒழுக்கமும் தான். ஒவ்வொரு வருடமும் நாம் காமராசரோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதை கொண்டாடுறதோடு மட்டும் இல்லாமல், அது கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அவர் மாணவர்களுக்கு சத்துணவை கொண்டு வந்தார் அப்படின்னா, அது பரம்பரையாக நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ஆட்சி செய்தவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இல்லையா? அரசர்களோட ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் சிற்றரசர்களோட ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், அப்படி வள்ளல்களை பற்றி பேசுவாங்க.
இப்போ வள்ளல்களை பற்றி பேசும் பொழுது நாம் யார் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா பாரியையும் அதியமானையும் அதிகமாக பேசுவோம் இல்லையா? இப்போ பாரி என்ன செஞ்சார்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முல்லை கொடிக்கு, ஒரு முல்லை கொடிக்கு போய் அவர் போய் தேரை கொடுக்கணும்? இது ஒரு சாதாரண விஷயந்தான். அவங்க இன்னும் பெரிய விஷயமெல்லாம் எதுவும் பண்ணிடல. அந்த கடையெழு வள்ளல்களில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய காரியங்கள் எதுவும் செய்திடலை. அவர் ஒரு அரசன். அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே போயிட்டு ஒரு 4 கம்பு நட்டு ஒரு குச்சி நட்டு அந்த கொடியை நீங்கள் அதில் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் அவர் சொல்லலை. தன்னுடைய தேரையே கொண்டு போய் அந்த கொடியில் ஏற்றி விட்டார். ஏன்? அதான் நான் வள்ளல். தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சிறு உயிர் கூட வருந்தக்கூடாது என்பதை நினைப்பவர்கள் தான் நம் தமிழர்கள். அதே போல் பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்தியவன். மயில் என்ன செய்யும்? மேகங்கள், மழை மேகங்கள் கூடும் பொழுது தன்னுடைய சிறகை விரித்து அழகாக நடனமாடும். அது இயற்கை. ஆனால் அதில் குளிரில் நடுங்குகிறது என்று பேகன் போர்வையை எடுத்து அவருக்கு மயிலுக்கு போர்வையை போர்த்தி விடுறார். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் தான் இது. ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய இவர்கள் மன்னர்கள் எல்லாம் தன்னுடைய குடிமக்கள் ஒரு சிறு உயிராக இருந்தாலும் அந்த உயிர் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் நம் தமிழர்கள். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் தமிழ் மொழியை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல முறையில் படிக்கவும் நிறைய புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொள்ளவும் இந்த காமராசரை போல ஒவ்வொரு வருடமும் நம்ம இவர்களை கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம். இந்த வருஷமும் இல்லை, அடுத்த வருஷமும் நீங்கள் கொண்டாடுவீங்க. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற கருத்துக்களை பெரியோரை மதிக்கவும் பெரியோர் சொல்படி கேட்டு நடக்கவும் அவருடைய கருத்துக்களை ஏற்று நடக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய கருத்துக்களை நல்வாக்குகளாக வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் மதிய வணக்கம். நம் கல்வி தந்தை பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை நம் பள்ளியில் மிகச் சிறப்பாக கொண்டாடியுள்ளோம். கல்விக்கண் திறந்தவரின் புகழை போற்றும் வகையில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் நடத்திய நடனம், சிந்தனை தூண்டும் பேச்சுகள், காமராஜரின் தியாகத்தை போற்றும் கவிதைகள் மற்றும் சிறப்பு நாடகங்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக அருமையாக நடைபெற்றன. விழாவை சிறப்பிக்க வருகை தந்து தங்களின் பொன்னான கருத்துக்களால் எங்களை ஊக்குவித்த சிறப்பு விருந்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கல்வி பணியை அறப்பணியாக ஆற்றி வரும் எமது தாளாளர் அவர்களுக்கும் கண்டிப்போடு கனிவையும் கொண்டிருக்கும் முதன்மை முதல்வர் அவர்களுக்கும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நாளை கொண்டாட அரும்பாடுபட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் கண்களுக்கு விருந்தளித்த வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் அவர்களின் எளிய வாழ்க்கை மற்றும் கல்வி பணியை நம் மனதில் கொண்டு நாமும் சிறப்பாக படித்து நம் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.